கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேலைக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்கண்படி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த தேவன், இந்த புதிய நாளை உங்களுடைய பிள்ளைகளோடு பேசும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வேதாகமத்தை திறந்து எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 90:14 நாம் வாசிப்போம். 90:14. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை திருப்தியாக்குகிற தேவன், நம்மளை வழிநடத்துகிற தேவன் சொல்றாரு, நீங்கள் மகிழ்ச்சியாக ஆமே என்னுடைய சாயலே நீங்கள் திருப்தியாக. எப்பொழுது? காலை வேளையிலே. ஒருவேளை காலை நேரத்தில் இருந்துச்சு உடனே எந்தெந்த காரியத்தை எப்படி நம்ம செயல்படுத்த வேண்டும், ஒருவேளை யோசனையோடு கூட உட்காந்துருக்கிறீங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி யோசனையோடு உட்காந்துருக்கீங்களா? நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படி, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உனக்கு அருளச் செய்வார். பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிற வார்த்தைன்னா என்ன சொல்கிறாருன்னா, நீ சந்தோஷமாயிரு, நீ மகிழ்ச்சியாயிரு. எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை பார்த்து நீ எப்போதும் சந்தோஷமாக இருப்பதான் எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்கிறாரோ, அதே போல் நம்மளை உண்டாக்கின ஆண்டவர், நம்மளை படைத்த ஆண்டவர், நம்மளை நடத்துகிற ஆண்டவர், நம்மளை பராமரித்து பாதுகாத்து எல்லா காலங்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்மளுக்கு கைட் பண்ணி நடத்துகிற பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த காலை நேரத்தில் உங்கள் பார்த்து நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருந்து மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற வார்த்தையின்படி அருமையான தேவ பிள்ளைகளே, காலை வேளைகளே தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து ஆண்டவரை நீங்கள் சோதனை, ஆண்டவரே உங்களுடைய கிருபையினாலே எங்கள் வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கவலையோடு கூட அல்ல ஆண்டவரே, வேதனையோடு கூட அல்ல, பாரத்தோடு கூட அல்ல, ஆமே தேவைகளோடு கூட இல்லை ஆண்டவரே, எங்களை நிரப்புகிற ஆண்டவர் உங்களுடைய கிருபையினாலே, உங்களுடைய மகிழ்ச்சியினாலே, உங்களுடைய வல்லமையினாலே, உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே நீங்கள் சொல்லி கேட்பீங்கன்னா, ஆண்டவர் அந்த காலை வேளையிலே நம்முடைய பிரசன்னத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே உங்களை மூடிக்கொள்ளுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். இரத்த கோட்டைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உங்களை இந்த காலை நேரத்தில் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை மூடுவதாக அவர் சொல்கிறார். காலை நேரத்தை ஆமே என்னை திருப்தியாக்குங்க ஆண்டவரே. நம்மளை திருப்திப்படுத்துகிற ஆண்டவர், நம்மளை வழி நடத்துகிற ஆண்டவர், நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவர், நம்மளை பராமரிக்கிற ஆண்டவர். ஆமே காலை வேளையிலே அவருடைய சமூகத்தை ஆமே சோதர நித்தமும் நீங்கள் தேடும் பொழுது ஆமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைபாடுகளையும், கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல ஆமே கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உனக்கு அருளச் செய்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் காலை நேரத்தில் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய சரீரத்தை ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னை ஆளுகை செய்யுங்கப்பா, என்னை எல்லா இக்கட்டுகளுக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதர்களை கட்டளையிடுகிற ஆண்டவர், அவரையே நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் வேறு எந்த சிந்தனை உங்களுக்கு வேண்டாம். ஆமே அவருடைய சமூகத்தில் அவரையே நினைத்து கொண்டு நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் உங்களோடு கூட இருந்து வெற்றியை கொடுத்து உங்களை திருப்தியாக்குகிற தேவன், 2 மீன் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேரை போஷித்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை எப்படி செயல்படுத்துவேன், இந்த நேரத்தை நான் எப்படி பைசாவே இல்லையே வீட்டில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, ஒருவேளை ஏக்கத்தோடு கூட இருக்குங்களா? 5 அப்பங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் 2 மீன்களை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆமே அதை இடம்னாரு 5000 பேருக்கு அப்படியே புல்தரையில் அவரை உட்கார வைத்து அழகாக உணவு அளித்து தேவன் திருப்தியாக நடத்தி மீதம் எடுக்க வைத்தது போல இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை மீதம் எடுக்க வைப்பாராக. உங்கள் படன் பிரச்சனை எந்த விதமான போராட்டங்களாக இருந்தாலும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை திருப்தியாக்குற ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. ஒருபோது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை வழிநடத்துகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உன்னை காக்கிறவர், இவ்வளவு காலம் பாதுகாத்த ஆண்டவர், உன்னை ஏந்தினேன், சுமந்தேன், தாங்குகிறேன், தப்புவித்தேன், இனியும் நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் நம்புங்க, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் இந்த காலை நிலையிலே அவருடைய பிரசனத்தினாலே, அவருடைய அன்பினாலே உங்களை திருப்தியாக்குற ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவரையே நினைத்து கொண்டு உங்கள் பயணம் தொடரட்டும். ஆண்டவர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, எல்லாராமேன்னு சொல்லுவோமா?
ஆமென். பரிசுத்த தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையாலே திருப்தியாக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்பா சோதர வாழ்நாளெல்லாம் பிள்ளைகள் ஆண்டவர் வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, பாரத்தோடு கூட எந்த விதமான போராட்டங்களோடு அல்ல. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தினாலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த சென்ற உம்முடைய மேகம், உம்முடைய மகிமையான மேகம், மகிமையான பிரசனம் இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் குடும்பத்தில் வாழ்க்கையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே தேவனே, இந்த கவலைங்கிற ஆண்டவரின் சால்வை எடுத்து போட்டு மகிமையின் சால்வை அவர்களுக்கு பொருத்துவீராக, நீதியின் சால்வினால் அவர்களை மூடிக்கொள்வீராக, உடைய மகிமையின் பிரசனத்தினாலே மூடிக்கொள்ள முடியாது செபித்து இந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.